ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 35:4. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, அவர் வந்து ரட்சிப்பார். எல்லாவற்றினின்றும் விடுவிக்க ரட்சிக்க வல்லமை உள்ள தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதை விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றினின்றும் ஆமென். 116வது சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் என் எல்லா கட்டுகளையும் அவிழ்த்து விட்டார். எல்லா கட்டுகளையும். ஆண்டவரே கேட்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று. ஏன்னா சில நேரத்தில் நம்ம இருக்கிறத பார்த்தா இதெல்லாம் உங்களுக்கு முடியாது ஆண்டவரே. எவரிவின் வீட்டார் வந்து சொன்னாங்கல்ல, இனி அவரை தொந்தரவுப்படுத்தாதீங்க, அவரை அனுப்பி விடுங்க. அப்படி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இனி முடியாது. அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று மார்த்தார் மரியாதத்தில் கேட்கும் போது, ஆண்டவரே 4 நாள் ஆச்சே. நாருமே அவங்களே சொல்றாங்க, ஆண்டவரே உங்களால கூட இந்த நாத்தம் தாங்க முடியாது ஆண்டவரே, நீங்க போயிருவீங்க ஆண்டவரே. சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே இந்த ஜனங்களை அனுப்பி விடுங்கள், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? ஆண்டவர் 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்கு, இதை வச்சு உங்களுக்கு ஒண்ணும் முடியாது. பல நேரத்தில் நாம முடியாதுன்னே சொல்றோம், சொல்லாம சொல்றோம். நம்ம மொழியே காட்டி கொடுக்கும், நம்ம ஜெபமே காட்டி கொடுக்கும். முடியாது, நடக்காது என்று இல்ல, எல்லாவற்றினின்றும் ஆமே ஹல்லேலூயா, எல்லா பயத்தினின்றும் ரட்சிக்கிறவர், எல்லா இக்கட்டுகளுக்கும் ரட்சிக்கிறவர், 6 இக்கட்டுகளுக்கு விலக்கி 7ஆவதில் நம்மை காப்பாற்றுகிறவரை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உம் நாமம் கொண்டு சாத்தானை வெல்வே, உம் ரத்தம் கொண்டு உயிர் பெறுவே, வாழ்நாளெல்லாம் உம்மை துதிப்பே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் காரியத்தை யோசேப்பின் இடத்திலே கர்த்தரால் அனுப்பப்பட்ட தூதன் சொல்லும் போது மத்தேயு 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஜீசஸ்னாலே ரட்சகர். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த வார்த்தை சொல்லும் போது ஒரு சுவிசேஷத்தை சொல்லுகிறேன். அவர் எல்லா மனுக்குலத்தின் பாவத்துக்காக மரித்தார். ஆனால் இந்த இடத்துல தமது ஜனங்களின் பாவத்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எல்லாருக்காக மரித்தார். அப்படி எல்லாருக்காக மரித்திருக்க யார் யார் அவரை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் வருகிறார்களோ அவர்களை அவர் தம்முடையவர்கள் ஆக்கி அவர்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை அவர் ரட்சிக்கிறவராயிருக்கிறார். இந்த சத்தத்தை சமீபத்திலிருந்து மாத்திரமல்ல, தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே, ஒருவேளை இன்றுதான் நீங்கள் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறவர்களாய் இருக்கலாம். இயேசுவண்டை வாருங்கள், எல்லா பாவத்திலிருந்து உங்களை விடுவித்து ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எல்லா பாவங்களை நீக்கி. இந்த பாவம் தான் எல்லா தீமைக்கும் எல்லா வேதனைக்கும், அதாவது எல்லா தீமையும் எல்லா வேதனையும் உட்பிரவேசிப்பதற்கான வாசல் என்னன்னு பாத்தீங்கன்னா பாவம். ஏதேனுக்குள்ள இல்லாத காரியங்கள் என்ன தெரியுமா? வேதனை ஏதேனில கிடையாது, சாபம் ஏதேனில கிடையாது, முள்ளு ஏதேனில கிடையாது, மரணம் ஏதேனில கிடையாது, வருத்தம் ஏதேனில கிடையாது. எப்பொழுது மனிதன் பாவம் செய்தானோ அப்பொழுது அவன் தேவ மகிமையற்றவனானான். அதாவது அவனை கவர் பண்ணியிருந்த அவருடைய க்ளோரி, அந்த மகிமை பாவத்தினால் அவன் இழந்து போக எது எது ஏதேன்ல இல்லையோ அது எல்லாமே இந்த மனிதனை ஒட்டிக்கொள்ள தொடர்ந்து பிடிக்க ஆரம்பித்தது. வேதனை, வருத்தம், முள்ளு, சாபம், கடைசியில மரணம். இவைகள் எல்லாமே எதன் வழியாக உள்ளே வந்தது, மனுக்குலத்தை பிடித்துக் கொண்டது என்றால் பாவம். ஆமென். எனவேதான் கட்டில் கடையாய் கிடந்த திமிருவாத காரனை 4 வாலிபர்கள் சுமந்து கொண்டு இயேசுவுக்கு முன்பாக இறக்கி வைத்த போது இயேசு அவனை பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆமென். எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு டோரா இருக்கிறது பாவம். எனவேதான் அவர் பாவங்களை நீக்கி
ரட்சிக்கும் இரட்சகராக இந்த பூமியிலே வந்தார். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசியுங்கள். அதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். கைகளை உயர்த்தி ஹalleluya. பிசாசின் வல்லமையில ஒருவன் எப்படி அகப்படுகிறான்? பிசாசு விரிக்கிற வலைதான் பாவம். அந்த வலையில் ஒருவன் மாட்டும் போது பிசாசின் வல்லமையில் அகப்படுகிறான். அவனை பிசாசானவன் துன்பப்படுத்துகிறான். அவனை பிசாசானவன் தன்னுடைய காரியத்தை செய்யும்படி ஏவுகிறான். அவனை பிசாசானவன் அலைக்கழிக்கிறான். இந்த இடத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகராய் வருகிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசு என்ன செய்தார் தெரியுமா? 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே, அவர் வந்ததினாலே, அவர் பிரசன்னமானதினாலே அந்த கிருபை, ஆமென், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கிருபைன்னது எப்போ தெரியுமா பூரணமானது? இயேசு வந்தபோது. ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பாடணுமே, நின் மகா கிருபைக்கா, நின் மகா கிருபைக்கா நின்னே ஜான். ஆண்டவரே, நீங்க எனக்கு பாராட்டின அந்த மகா பெரிய கிருபை எதை வச்சு நான் சொல்றேன்? ஆண்டவரே, நான் கார்ல போறேன். நோ, நீங்க என் லைஃப்ல வந்ததுனால, நீங்க என் லைஃப்ல பாவியாகி என்னை பாவமற்றவனாய் மாற்றும்படி என் வாழ்க்கையிலே நீர் வந்ததை நான் கிருபை என்று கொண்டாடுவேன். என் வாழ்க்கையில இயேசு வந்ததுதான். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நின் மகா glory. என்னைக்குமே தேங்க் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்று தந்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம், இன்னைக்கு தந்த ட்ரெஸ்ஸுக்காக ஸ்தோத்திரம், அதுக்காக ஸ்தோத்திரம். இப்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணும்போது, ஆண்டவரே, நீர் என்னை ரட்சித்தீரே, நீர் என்னை தேடி வந்து. ஹalleluya, ஹalleluya, thank you Jesus. தேடி வந்த நேசமே ஆறு அன்பில் ஒன்றே உண்மை. அவர் தேடி வந்த அந்த கிருபை, அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை என்ன செய்தாரா? பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்க. பரிகரித்துன்னா அதை ஒழித்து, மரணத்தை ஒழித்து, அவர் மரணத்தை ஜெயமா என்ன பண்ணார் தெரியுமா? விளங்கிட்டார். ஹalleluya. அவர் மரணத்தை ஒழித்து, அதனாலதான் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்கு தத்தம். இவரை குறித்து தான் ஏசாயா 25:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர் ஜெயமாய் விழுங்குவார். விழுங்கிட்டார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் உள்ள கண்ணீரையும் துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். 9வது வசனம், அக்காலத்திலே இதோ. அப்ப மீட்கப்பட்டவர்களுடைய பாட்டு தான் 25:9. ஆமென். என்ன பாட்டு? இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். மீட்கப்பட்டவர்கள், அதான் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எப்படி வருவாங்க தெரியுமா? ஆனந்த களிப்போடு. எத்தனை பேர் வரும்போதே ஆனந்த களிப்போடு வந்தீங்க? எங்க? ஹalleluya. எத்தனை பேர் ஆனந்த களிப்போடு
நீங்க பிரசனத்துக்குள்ள போகும்போது அந்த சந்தோஷத்தோட போறீங்களான்னு ஆண்டவர் பாப்பார். இங்க நம்ம வரும் வழியில ஒருத்தங்க பார்த்து சிரிச்சாலும் சிரிச்சிருவோம். நீங்க உங்க பர்சனல் பிரேயர் எல்லாம் இருப்பீங்கல்ல, பைபிள்லாம் எடுக்கும்போது ஆண்டவரே ஆனந்த களிப்புள்ள உதடுகளா, அட்லீஸ்ட் அந்த பாட்டை பாடும் போதாவது கொஞ்சம் சிரிக்கலாம். ஆமென். நீங்க நல்ல உற்சாகம் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், நம்ம நல்ல உற்சாகமா இருக்கிறோம்னு வைங்களேன், முதல்ல நமக்கு இந்த தூக்கம் போயிடும். ஆமென். இந்த சோர்வு தான் எங்க என்ன கொண்டு வரும் தெரியுமா? சோர்வு தூக்கத்தையும் கொண்டு வரும், தூக்கம் பிறகு துக்கத்தையும் கொண்டு வரும். பேதுரு நல்லா சோர்ந்துட்டாரு, நான் ஃபுல் வேலை செஞ்சு கெத்செமனே தோட்டத்தில் தூங்கிட்டாரு. அதன் பிறகு துக்கப்பட்டார். ஆமென். ஆனா நான் உற்சாகமா இருக்கிறோம் வைங்களேன், நாளைக்கு டூர்னு சொல்லி பாருங்க பிள்ளைங்க கிட்ட. எதுக்கு பிள்ளைங்கள்ட்ட சொல்லணும்? அவ்வளவுதான், எல்லாம் ஓவரால் தூங்க மாட்டாங்க. ஏன்னா உற்சாகம். இந்த உற்சாகத்தை நம்ம எதுல காட்டணும் தெரியுமா? ஆண்டவர் சமூகத்துல. நான் மீட்கப்பட்டவன் என்பதை நானே நம்பலைன்னா, ஹல்லேலூயா, அவர்கள் என்று சொல்லப்படும். ஏன்னா அவர் எனக்காக என்ன செய்தார் தெரியும்? இந்த பாவத்தினால் வருகிற அத்தனை விளைவுகளையும் அவர் பரிகரித்தார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை, நான் துதிக்கும்படி என் துக்கத்தை சுமந்த என் ஆண்டவராகிய இயேசுவுக்கு, அதனால நான் என்ன செய்வேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஆமென். ரட்சிப்பின் பாத்திரத்தை ஹல்லேலூயா, இயேசுவே நீ நல்லவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உடைக்கப்பட்ட நேரங்களில் எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே, எனக்கு நல்லவரா, யாரும் அறியாத என்னை தேடி வந்த நல்ல, தூக்கி எறியப்பட்ட வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்டவரே, அழகான கண்கள், அழகான கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அவர் எப்படி இரட்சகராய் வந்தார் என்கிற விதத்தை வேதத்திலிருந்து, பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சம்பவத்தை ஒப்பிட்டு இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படி ஆவியானவர் காண்பித்த வெளிச்சத்தின் பிரகாரம் விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நன்றாய் தெரிந்த சம்பவம் தான் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரத்திலே அதனுடைய 1-2 வசனங்களை பார்க்கும்போது, பெலிஸ்தியர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை எல்லாம் சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி, சோக்கோவுக்கும் அசெக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபேஸ்தம்மீமிலே பாளையம் இறங்குகிறார்கள். அதுபோல சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்குறாங்க. இவர்களுக்கு நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. நமக்கு நன்றாய் தெரிந்ததுனால நான் இதை ரொம்ப டீட்டெயிலா சொல்லாம செய்திக்குள்ளே செல்ல விரும்புகிறேன். இப்பொழுது இந்த கூட்டத்துக்குள்ள இருந்து ஒருவன் புறப்படுகிறான். அவன் தான் கோலியாத். எல்லா தீமைக்கும், எல்லா எதிரான காரியங்களுக்கும் பின்னாக ஒருவன் எப்பொழுதுமே நிற்பான். அவன் தான் பிசாசானவன்.
இந்த கூட்டத்தின் நடுவில் இருந்து புறப்பட்டு வந்து நின்று அவன் சவால் விடுகிறான், அவன் சத்தம் விடுகிறான். அவனை கண்டபோது 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சவுலும் இஸ்ரவேலர் அனைவருமே அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு மிகவும் கலங்கி பயப்பட்டார்கள். 24 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். இந்த பிரச்சனை எதுவரை தெரியுமா? எதுவரை தெரியுமா? இந்த பிரச்சனை தாவீது வரும் வரை. இஸ்ரவேலருக்கு உபத்திரவம் எதுவரை தெரியுமா? மோசே வரும் வரை. சாரிபாத் வீட்டு விதவையின் அந்த வீட்டில் இருக்கிற எண்ணெயும் மாவும் குறைஞ்சு குறைஞ்சு போனது, அந்த குறைவு எதுவரை தெரியுமா? எலியா வரும் வரை. இஸ்ரவேலர்களுக்கு இரட்சகனாய் இஸ்ரவேலருக்கு உபத்திரம் ஒரு மோசே வந்ததும் ஸ்டாப் ஆகும்டா. ஆமென். கோலியாத்தின் பிரச்சனை தாவீது வந்ததும் ஸ்டாப் ஆகும்டா. சாரிபாத் விதவை வீட்டில் இருக்கிற குறைவு எலியா வந்ததும் ஸ்டாப் ஆகும்டா. என் இரட்சகர் வரும்போது என்னுடைய எல்லா பிரச்சனையும், என் எல்லா குறையும், நம்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது வரும் வரைக்குதான், அவர் வரும் வரைக்குதான். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். ஒரு தேவ பிள்ளை இதை நம்பணும். அவர் வரது வரதான் இந்த பிரச்சனை. ஆமை. பக்கத்துல பார்த்து 2 பேரை பார்த்து, அவங்க ஒருவேளை தூங்கிட்டு இருந்தாலும் தட்டி பார்த்து சொல்லுங்க. தூங்கல, நான் சும்மா சொல்றேன். தூங்கிட்டு இருந்தாலும் தட்டி பார்த்து சொல்லுங்க, அவர் வரது வரதா. சிலர் இப்பதான் வராங்க, இன்னும் யாராவது வராங்களே, இடமே இல்லையே. ஆமை. அவர் வரதான் பிரச்சனை. அவர் வரது வர. இதை வந்து கன்ஃபஸ் பண்ணுங்க, இதை அறிக்கை பண்ணுங்க. மோசே வரது வரதான், மோசே வரது வரதான் இஸ்ரவேலுக்கு பிரச்சனை. மோசே வந்து அதிகாரத்தை கையில் எடுத்துட்டார்ல. எப்படி கையில் எடுத்தார்? சில மாதங்களுக்கு முன்பதாக அந்த செய்தியை சொன்னேன், கண்டிப்பா நீங்க மறந்துருப்பீங்க. அதனால நான் சொல்றேன், அவன் எப்படி கையில் எடுத்தார்? அதிகாரம். இதுவரை பார்வோன் கையில் தான் அதிகாரம் இருக்கிறது. மோசே ஆண்டவர் சொல்றார், உன் கோலை கீழே போடு, பார்வோனுக்கு முன்னாடி போடு. பார்வோனுக்கு முன்னாடி போட்டாச்சு. இப்ப அவங்க எல்லாரும் போடுவாங்க பாரு. எல்லாரும் அவங்க கோலை போடும்போது எல்லா கோலையும் ஆரோனுடைய கோலை என்ன செஞ்சுட்டு விழுங்கிட்டு, இப்ப ஆண்டவர் சொல்ற அதை எடுத்தாச்சு. என்னதுன்னு அர்த்தம்? இதுவரை அதிகாரம் அவன் கையில இருந்துச்சு. மோசே வந்ததுக்கு அப்புறம் அதிகாரம் மோசே கையில. தாவீது வரது வர பட்டயம் யார் கையில இருந்துச்சு தெரியுமா? கோலியாத்து கையில. தாவீது வந்ததுக்கு அப்புறம் பட்டயம் யார் கையில இருந்துச்சு தெரியுமா? உங்க வீட்டின் மேல கர்த்தருடைய கரம் தான் உயர்ந்திருக்கும். கர்த்தருடைய கரம் தான் பராக்கிரமம் செய்யும். உன் கை உன் விரோதிகள் மேல் உயரும். ஆமென். நான் நம்புறேன் இப்போ வேர்டுக்குள்ள வர்றீங்க. ஹல்லேலூயா. நீ உள்ள வந்தாதான் யுத்த காலத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வேர்டை 2 வாரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் கொடுத்தாங்க. 2-3 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க. ஆமென். ஆண்டவர் சில வேர்டை எடுக்கும்போது ரேமாவா பேசிட்டே இருப்பார். அவ்வளவுதான். ஒரு நாள் ஃபுல்லா ஆச்சு இந்த ஒரு வார்த்தை மட்டும் எழுதுறதுக்கு. டைப் பண்ணியாச்சு, ஆனால் அதை தாண்டி போக முடியல. எனது ரேமானார். நான் வரது வரதான் உனக்கு பிரச்சனை. நான் வரது வரதான் உனக்கு பிரச்சனை. ரேவா மலர தனரே மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பகல் எல்லாம் கூட வருது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து. எல்லாரும் சொல்லுங்க, அன்பான தேவன், அன்பான தேவன், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. சொல்லுங்க, மாறாவின் நீரை தேனாக மாறாவின் நீரை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வரது வரதான். அப்ப நம்ம எதுக்கு ரெடி ஆகணும்னா அவரை வரவேற்க, உன் தேவனை சந்திக்கும்படி. ஆமென். அவர் வருவேன் பிராமிஸ் பண்ணி இருக்கிறார்.
எத்தனை பேர் இந்த மாத வாக்கு தத்தத்தை எத்தனை பேர் நீங்க உங்களுக்குன்னு எடுத்திருக்கிறீங்க? இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவர் ரட்சிப்பார். ஆமென். ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். இஸ்ரவேலருக்கு தெரியாது, தாவீது தான் தங்களுக்காக யுத்தம் பண்ணி விடுதலை பெற்று தரப்போகிறது. இஸ்ரவேலருக்கு தெரியாது, ஆனால் நமக்கு தெரியும். இஸ்ரவேலர்களுக்கு அவர்களுடைய ரட்சகனை தெரியாது. தாவீது எதுக்கு வரான்னு கேட்டா இஸ்ரவேலர் சொல்லுவாங்க, அவன் சகோதரர்களை பார்க்க வரான். இயேசு சிலுவையில மரிக்கிறது வரைக்கும் நமக்கு தெரியாது. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். ஆமென். தாவீது சாப்பாடு கொடுக்கிறது வரைக்கும் தாவீது சகோதரர்களுக்கு மட்டும்தான். யுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இஸ்ரவேலருக்கு. இயேசு அஞ்சப்பம் எல்லாம் சாப்பாடு கொடுக்கிறது வரைக்கும் அவர் இஸ்ரவேலருக்கு மட்டும்தான் அறியப்பட்டார். ஆனா கல்வாரியில் ஒரு யுத்தம் பண்ணார் பாருங்க. ஆமென். ஹalleluya. எனக்கு ஆண்டவர் பிரைஸ் பண்ண அடுத்து பாடணும் தான் வருது. ஆமென். ஆனா சிலர் இருக்கிறத பார்த்தா ஓடணும்னு தோணுது. ஆமென். கர்த்தர் உங்களை இல்ல. ஹalleluya. ஆமென். தாவீது எதுக்கு வரா? சகோதரர்களுக்கு. வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 17:16 அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் 40 நாள் வந்து நிற்பான். வந்து நிற்பான். எத்தனை நாள்? 40 நாள். என்ன? காலையும் மாலையும் வேளை. அவன் காலையிலும் மாலையிலும் என்ன? அவ்வளவுதான். ஒரே லைன், ஒரே வார்த்தை. பிள்ளைங்க இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். என்ன சொன்னாங்க? கோலியாத் முடிஞ்சு 40 நாள். என்ன கோலியாத்? 40 நாள். யார் பிரச்சனை? 40 நாள் யார் பிரச்சனை? கோலியாத் பிரச்சனை. எத்தனை நாள் தான்? அப்ப பிரச்சனைக்கு கர்த்தர் என்ன குறித்திருக்கிறார்? உனக்கு நாள் குறிக்கல. இயேசுவின் நாமத்தில் பார்வை மாறுகிறது. உன் வியாதி உனக்கு நாள் குறிக்கல. கர்த்தர் உன் வியாதிக்கு நாள் குறித்திருக்கிறார். உன் நுகத்துக்கு நாள் குறித்திருக்கிறார். உன் தரித்திரத்திற்கு நாள் குறித்திருக்கிறார். உன் பிரச்சனைக்கு நாள் குறித்திருக்கிறார். உன் தோல்விக்கு நாள் குறித்திருக்கிறார். ஹalleluya. அவர் வந்து அப்படிதான் மாறும். ஆமென். எதுல ரொம்ப கஷ்டப்படுறீங்க? எதுல ரொம்ப ரொம்ப வந்து நிக்குது? வந்து நிக்குது. ஆமென். ஹalleluya. ஆமென். வந்து நிக்குது. நிறைய காரியம் வந்து நிக்குது. ஆமென். இனி நிக்காது. ஜெபம் பண்ணுங்க. எந்த காரியம் உங்க லைஃப்ல வந்து நிக்குது? இல்ல நான் ரொம்ப சஃபர் பண்றேன்ப்பா, நான் ரொம்ப பயப்படுறேன்ப்பா, நான் ரொம்ப 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 நான் அவதிப்படுறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நிலையில யாராவது இருக்கிறீங்கன்னா உங்க வலது கரத்தை உயர்த்தி இப்ப ஜெபம் பண்ணுங்க. நீங்க வந்த அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். நீங்க வரதா இந்த பிரச்சனை, நீங்க வரதா இந்த போராட்டம், நீங்க வரதா இந்த கஷ்டம், நீங்க வரதா ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. ஆமென். தேவ பிள்ளைகளுடைய போராட்டங்களுக்கு தேவ நாள் குறித்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. பாருங்க, சில நேரத்தில் இப்ப லாசரு வியாதியா இருக்கிறான் என்று அவர் கேள்விப்பட்டு தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கியிருந்தாராம். அவர் டைம் குறிக்கிறார். லாசரு கதையை முடிக்கிறதுக்கு இல்ல. இந்த பிரச்சனை நீ லாசர் வீட்டில் இருக்கக்கூடாது. அவர் நாள் குறிக்கிறார். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் வெளிப்படுத்தல் 2:10 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். எல்லாத்துக்கும் இந்த டைம் செட் பண்றாரு பாருங்க. 10 நாள். அப்போ இங்கே கர்த்தர் எதுக்கு டைம் செட் பண்றாருன்னா சபைக்கு அல்ல, உபத்திரவத்துக்கு. ஓசியா 6வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசியுங்கள். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் அவர் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் என்ன ஒரு நம்பிக்கை. இன்னும் 2 நாள்ல, இன்னும் 3 நாள்ல. ஏன்னா
அவரிடத்தில் திரும்புவோம். மெடிடேஷன்ல தானே கேட்டோம், திரும்புவோம். 2 நாள்ல ஒரு தேவனை சார்ந்து இருக்கிறவனுடைய பார்வை இப்படிதான் இருக்கும். ஆண்டவர் அடிச்சிட்டாரா அவரே கட்டுவார். நமக்கு வேற யார் உண்டு? எனக்கு யாருண்டு கலங்கின? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. எந்த பிரச்சனை வந்து நிக்குது? ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பேச வைக்கிறார் தெரியுமா? ஒவ்வொன்றையும் நீங்க உங்களுக்கான ரேமாவா எடுக்கணும். ஆண்டவரை தாவீது வந்து நின்னதும் அதுவரை வந்து நின்ன கோலியாத்துக்கு அதுக்கப்புறம் நிக்க முடியாம போனது போல எங்க வாழ்க்கையில நீங்க வந்துட்டீங்கன்னா, என் குடும்பத்துல நீங்க வந்துட்டீங்கன்னா, ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த தாவீது யார் தெரியுமா? 1 சாமுவேல் 17வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஈசாய் என்னும் பேருள்ள எப்ராத்திய மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். அவன் ஈசாயின் குமாரன். இஸ்ரவேலருக்கு இரட்சகனாய் எங்கே வந்த தாவீது ஈசாயின் குமாரன். நமக்கு இரட்சகராய் வந்தவர் யார் தெரியுமா? சர்வ வல்லவருடைய ஒரே பேரான குமாரன். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது பிதா சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். இந்த ஈசாயி தாவீதை நோக்கி 1 சாமுவேல் 17:17 உன் சகோதரருக்கு ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களை எடுத்துக்கொண்டு உன் சகோதரரிடத்தில் போ என்று சொல்லி ஈசாயி தாவீதை நோக்கி அனுப்பிவிட்டது போல நம் பிதாவாகிய தேவன் நம் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 110வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். 1-2 வசனங்கள். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சீயோனிலிருந்து வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். அடுத்து, உம்முடைய பராக்கிரமத்தினாலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமாயிருப்பார்கள். உமது பராக்கிரமத்தினால் கடந்த வெள்ளிக்கிழமை வாசிங் பிரேயர்ல ஆவியானவர் பேசினார். அவர் பராக்கிரமசாலியாய் வருவார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அவருடைய பராக்கிரமத்தினாலே வைத்திருக்கிறார். அன்று கோலியாத் வீழ்த்தப்படுகிற நாள். ஹல்லேலூயா. விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். ஆமென். ஈசாய் தாவீதை நோக்கி, கர்த்தர் ஆண்டவரை நோக்கினா பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நோக்கி. ஈசாய் தாவீதை நோக்கி சொன்னது அவன் வீட்டில் இருந்த மற்ற 7 சகோதரர்களுக்காக. ஆனால் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை பார்த்து சொன்ன இந்த வார்த்தைகள் இருக்கிறது அல்லவா, இது யாருக்காக என்கிட்ட கேட்டா நான் சொல்லுவேன், எனக்காக. அன்று ஈசாய் தாவீதை நோக்கி சொல்லுகிறார், இந்த அப்பங்களை எடுத்துக்கொண்டு போ என்று உன் சகோதரிடத்துல. இயேசு கிறிஸ்து எனக்காக தம்மையே ஜீவ அப்பமாய் கொடுத்தார். ஆமென். எரேமியா 50வது அதிகாரம் அதனுடைய 33-34 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஏகமாய் உடுங்குண்டார்கள். அவர்களை சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்துக் கொண்டார்கள். அவர்களுடைய மீட்பரோ வல்லமை உள்ளவர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர் நடத்துவார். இந்த காலை வேளையில கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் மீட்பர் வல்லமை உள்ளவர். என்னுடைய வழக்கை அவர் நடத்துவார். 51:12 சொல்லப்பட்டிருக்கிறது, பாபிலோன் மதில்கள் மேல் கொடியேற்றுங்கள். பாபிலோனுக்கு சொல்றார், காவலை பலப்படுத்து, ஜாமம் காக்கிறவர்களை நிறுத்துங்கள், அதிவிருப்பாரை வையுங்கள். ஆனாலும் எப்படி நினைத்தாரோ அப்படியே தாம் பாபிலோன் குடிகளுக்கு விரோதமாக சொன்னதை செய்வார். அதன் அர்த்தம் என்ன? பாபிலோன் தன்னை எப்படி பாதுகாத்தாலும் அதை வீழ்த்தும்படி அவர் வந்துட்டார்னா வீழ்த்திடுவார். 53 சொல்லப்பட்டிருக்கிறது, பாபிலோன் வானபரியந்தம் ஏறினாலும் அது தன் பலனான அரணை உயர்த்தினாலும் அதை பாழாக்குகிறவர்கள் என்னிடத்திலிருந்து வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கோலியாத் சும்மா நிக்கல.
அவனுக்கு தலைக்கவசம் இருக்கிறது, மார்க்கவசம் இருக்கிறது, ஈட்டி இருக்கிறது, பட்டயம் இருக்கிறது, கேடகம் இருக்கிறது, பாதரட்சை, எல்லாமே தன்னை எப்படியெல்லாம் காக்க முடியுமோ அப்படியெல்லாம் தன்னை காத்து கொண்டான். ஆனால் இரட்சகனாய் தாவீது வந்தபோது இந்த காவல் அவனை காக்க முடியவில்லை. சத்துரு தன்னை எப்படி பலப்படுத்தி கொண்டாலும், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவன் எப்படிதான் தன்னை பலப்படுத்தி கொண்டாலும், அவர் வரும்போது, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், இவர் பிதாவின் நேசகுமாரன். இரண்டாவது பாருங்கள், இந்த தாவீதை எப்படி அனுப்புறார் தெரியுமா? அதனுடைய 18வது வசனத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல் 17:18. இந்த 10 பால்கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவரிடத்தில் கொடுத்து, உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களுக்கு அடையாளம் வாங்கி கொண்டு வா. நீ போய் அடையாளத்தோட தான் வரணும், அடையாளத்தோட தான் வரணும், சும்மா வரக்கூடாது. எப்படி அப்பா அனுப்பி விடுறாரு? வரும்போது எப்படி வரணும்? அடையாளத்தோடு வரணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். பிதா கிட்ட எப்படி போறார் தெரியுமா? அடையாளத்தோட. என்ன அடையாளம் தெரியுமா? இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த என் பிள்ளைகளும். சகோதரர்கள்ட்ட போய் ஏதாவது ஒரு அடையாளத்தை வாங்கிட்டு வான்னு தாவீது அனுப்பினார். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி என்ன சொல்லி அனுப்புறார் தெரியுமா? அடையாளத்தோடு வரணும். அந்த அடையாளம் தான் யாரு தெரியுமாங்க? நானும் நீங்களும் மீட்கப்பட்ட என்னையும் உங்களையும் தான் கர்த்தர் தம்முடைய அடையாளமாய் வைத்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாம தான் அவருடைய அடையாளம். ஆமென். அடையாளங்களாகவும் சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ். ஹalleluya. எபிரேயர் 2வது அதிகாரத்தில் இருக்கிறது அல்லவா? எபிரேயர் 2வது அதிகாரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 11வது வசனத்தில் இருந்து வாசியுங்கள். எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், சகோதரர்கள் சொல்ல வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபையின் நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், இதோ நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி எங்க சொல்லி இருக்கிறார்? ஏசாயா 8:18. ஏசாயா 8:18 வாசிங்க வேகமா. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள். மத்தேயு 11:28. என்னிடத்தில் வாருங்கள். அடுத்து சொல்லுகிறார், என்னை பின்பற்றுங்கள். மத்தேயு 4:19. என்னை பின்பற்றுங்கள். அடுத்து சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள். யோவான் 15:4. இளைப்பாறுதலை அடைய இயேசுவினிடத்தில் வாருங்கள். நித்தியத்தை நோக்கி பயணிக்க, நல்ல சீஷனாக இயேசுவை பின்பற்றுங்கள். இயேசுவை போல வாழ்க்கை வாழ இயேசுவில் நிலைத்திருங்கள். இதான் சைன். இயேசு எப்படி இருப்பார்னு கேட்கிறவங்களுக்கு நம்மளை காட்டி சொல்லணும், இப்படி இருப்பாருன்னு. இப்போ நம்மளை பார்த்து சொன்னா அந்த இயேசு எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. ஹல்லேலூயா. மோசே குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். அவன் என் சாயலை காண்கிறான். இப்ப மோசே வந்து என்ன சொல்றார் தெரியுமா? நீங்க கவலைப்படாதீங்க, என்ன போல ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புவார். ஜனங்க அப்படியா, அது போதும் அப்படின்ட்டாங்க. அந்த அளவுக்கு மோசேட்ட யார் வெளிப்பட்டா தெரியுமா? ஜீசஸ். என்னை போல. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, இந்த 3 காரியத்தை ஜீசஸ்னால இந்த 3 மனசுல வச்சிருங்க. 1, என்னிடத்தில் வாருங்கள். 2, என்னை பின்பற்றுங்கள். 3, என்னில் நிலைத்திருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் பண்றோம், அது பண்ணிதான் ஆகணும், வேற வழியே இல்லை. வியாதி வந்தா யார்கிட்ட ஓடுவோம்? அவர்கிட்ட தான். அது நம்ம மட்டும் இல்லை, எல்லாரும் தான் வருவாங்க. ஆமென். எல்லாம் ஸ்பெஷல் மீட்டிங்லாம் வச்சா நம்ம மக்கள் வர்றதுக்கு முன்னாடியே மற்ற மக்கள் வந்து உள்ள ஃபுல்லாக்கிடுவாங்க. அப்புறம் நம்ம மக்கள்லாம்
வெளியே சேர் கிடைச்சா உட்காருவாங்க. அவரிடத்தில் வர்றது அத நித்தம் நித்தம் இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் இளைப்பாறுதல்னா என்ன தெரியுமாங்க? அந்த பீஸ், அந்த ரெஸ்ட். இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்துமே இன்றும் என்றும் எந்த ஜீவ பாரிலே பாடுகள் பாடுவேன் நேசரை நான். பாரிலே பாடுகள் மறந்து நான் கஷ்டம் மறந்து வாழ முடியுமா? முடியும். துக்கத்திலே சந்தோஷமா இருக்க முடியுமா? பரிசுத்தவான்கள் பாடினாங்களே, இன்ப கீதம் துன்ப நேரம் ஈந்தீரே என் இயேசுவே. இன்ப கீதம் துன்ப நேரம் ஈந்தீரே. ஆமென். Thank you Holy Spirit. நம்ம இயேசு வண்டை வரணும். அந்த இளைப்பாறுதல், அந்த இளைப்பாறுதல் எல்லாருக்குள்ள இருக்கணும். இளைப்பாறுதல்னா அந்த செர்மன் டைம் தூங்குறது இல்ல. இந்த இளைப்பாறுதல் அந்த மனசுல ஒரு சமாதானம். எனக்கு இல்லைனாலே நான் இயேசுவண்டை வரலன்னு அர்த்தம். தாவீதை சுற்றி சத்துருக்கள் சூழ்ந்திருக்கும் போது அவர் சொல்றார், நான் படுத்துறங்கி நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன். கர்த்தர் தாங்குகிறார். சில டைம் விழித்து பார்ப்பார், ஓகே சேஃபா தான் இருக்கிறேன், சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தர் இந்த சமாதானம், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படிங்கிறார். நான் வச்சுட்டு தான் போயிருக்கிறேன். எப்பவுமே இயேசு, நம்ம இயேசுவினிடத்தில் வருகிறவர்களாய் மட்டுமல்ல, இயேசுவை பின்பற்றுகிறவர்களா இருக்கணும். ஆமென். பின்பற்றுகிறவர்களாய், இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் மட்டுமல்ல, இயேசுவில் நிலைத்திருந்தால் என்ன கொடுப்போம் தெரியுமா? கனி கொடுப்போம். ஏன் தெரியுமா? நம்மை தேவன் எப்படி வைத்திருக்கிறார்? அடையாளமா. அடையாளம் என்ன? இப்போ நீங்க இங்க இருந்து சென்னைக்கு கார்ல போறீங்கன்னு வைங்களேன். போகும்போது அதுல ஒரு போர்டு இருக்கும், சென்னைன்னு போட்டுட்டு போர்டு இருக்கும். அதுல வேற என்ன இருக்கும்? கிலோமீட்டர் இருக்கும். வேற என்ன இருக்கும்? ஆரோ இருக்கும். அதை பார்த்ததும் நமக்கு என்ன தெரியும்? சென்னைக்கு எப்படி போகணும்னு தெரியும், சென்னைக்கு எவ்வளவு தூரம்னு தெரியும். இதுதான் சைன், இதுதான் அடையாளம். நம்ம பார்த்தா தெரியணும். அந்த போர்டை பார்த்து நம்ம ரூட்டை கிளியர் பண்ணுவோம். நம்மளை பார்த்து நிறைய பேர் மாறணும். இதான் சைன், இதான் அந்த போர்டு சென்னை கிடையாது. சென்னை வந்துட்டோம், எதை வச்சு சொல்றீங்க? என்ன பாரு, கீழே பாரு, 900 கிலோமீட்டர் இருக்கு. இந்த போர்டு சென்னை கிடையாது. சிலர் அப்படிதான் கொஞ்சம் ஜோம் பண்ணி கொஞ்சம் ஏதாவது கிஃப்ட் அவங்களுக்கு கிடைச்சிட்டு ஏதோ அவங்க தான், அவங்களுக்கே டவுட், நம்ம தான் ஒருவேளை சிலுவையில் மறிச்சோமோ, அவங்களுக்கே தெரியாது டவுட். போர்டு, அது போர்டு பார்த்து ஓடு, அவ்வளவுதான். அது போர்டு, அதை பார்த்தா தெரியும். வேற ரூட்டு போகக்கூடாது, அங்கே பாரு, அங்கே பாரு, அங்கே பாரு, அங்கே பாரு, அவங்கள பாரு, அவங்கள பாரு, அவங்கள பாரு, அவங்கள பாரு, நம்ம தூங்கிட்டு இருக்கிறத பாரு. அப்படி இல்லை, அது போர்டு, அதை பார்த்தா தெரியும், அவங்கள பாரு. ஆமென். இந்த பூமியில கோடா கோடி ஜனங்கள் இருக்கிறாங்களே, ஒரு நபருக்காவது நீங்க ஒரு போர்டா இருக்க மாட்டீங்களா? அட்லீஸ்ட் உங்க பிள்ளைக்காவது. ஆமென். Thank you Holy Spirit. நீங்க வர்ஷிப் பண்றதை பார்த்து உங்க பிள்ளை வர்ஷிப் பண்ணதுன்னா நீங்க அடையாளமா இருக்கிறீங்க. நீங்க பைபிள் படிக்கிறத பார்த்து உங்க பிள்ளை பைபிள் படிக்குதுன்னா நீங்க அடையாளமா இருக்கிறீங்க. எத்தனை பேர் அடையாளமா இருக்க விரும்புறீங்க? கைகளை உயர்த்தி, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே. ஓ வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் Gloria தனரே என்னையும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே,
ஆபிரகாம் பலிபீடம் கட்டினான், ஈசாக்கு பலிபீடம் கட்டினான், யாக்கோபும் பலிபீடம் கட்டினான். ஆபிரகாம் போய் சொன்னான், மனைவியை பார்த்து என்னன்றாரு? ஈசாக்கும் போய் சொன்னான். யாக்கோபு நான் ஏசாவே தான் போய் சொன்னான். ரெண்டு சைடும் தொடருது, ரெண்டுமே தொடருது. யாக்கோபு சிங்கிளா போய் சொன்னான், பிள்ளைங்க கோரஸா பாடினாங்க, இதோ பாரும் இது அவனுடைய வஸ்திரம் தான். ரெண்டுமே ஃபாலோ பண்றாங்க. அவங்க அப்பா ஆராதிச்சார், பையனும் ஆராதிச்சுட்டு தான் இருக்கிறான். ஆனா பையன் போய் சொல்றானே, அவங்க அப்பா ஸ்டோரி எடுத்து பாரு. ஆமே, சில காரியங்கள் விதையா விழுந்துட்டுன்னு வைங்களேன், அது முளைச்சிடும் என்னைக்காவது. ஸோ அதனால அது மழை அதுக்கு மேல விழுறதுக்கு முன்னாடியே தோண்டி அந்த விதையை எடுத்து எரிச்சிடும். நான் சொல்றது புரியுதா புரியலையான்னு தெரியல. நம்ம எல்லாம் மழை விழுந்த பிறகுதான் யோசிப்போம். முளைச்சிட்டுனாலே 4 பேருக்கு தெரிய வந்துடும்ல, அதுக்கப்புறம் பிடுங்கினாலும் தெரிஞ்சிடும்ல 4 பேருக்கு. கஷ்டமா இருக்கா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அதான் பலிபீடம் கட்டினது போல என் பிள்ளை பலிபீடம் கட்டுறான். எஸ், நீ போய் சொல்றது போல உன் பையனும் போய் சொல்றான். அதுவும் மேட்டர் கூட மாறல பாருங்க. யாக்கோபு ஏசாவின் வஸ்திரத்தை காட்டி அப்பாவை ஏமாத்தினான். பிள்ளைங்க யோசிப்பின் வஸ்திரத்தை காட்டி யாக்கோபை ஏமாத்தினான். சில நேரத்தில் ஆண்டவருடைய சில ப்ரோக்ராம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர், அதனால ஒவ்வொன்று செய்யும் போது அடுத்து உங்களை வச்சு ஒரு காமெடி பிளான் பண்ணி இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, பாருங்க, அப்ப தொட்டு பாருங்க, தொட்டு பாருங்க. ஆண்டவர் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி பார்க்கிறார். ரைட், நீ பண்ணுடா, வா வா. வருவான் பாரு, 10 பேர் வராங்க, கேரல் பாடுற மாதிரி அப்படியே தூக்கிட்டு. அப்பா இங்க பாருங்கப்பா, இதுவா பாரும், இதுவே தான், இதுவே தான், கரெக்ட் தான். ஆமென். எந்த அளவுக்கு, அதனாலதான் என்னைக்குமே ஒரு நாளும் நான் ரொம்ப பெர்ஃபெக்ட் அப்படி நம்ம வந்துடவே கூடாது. அப்படி வந்துட்டுலாலே நம்ம இன்னொருத்தங்களெல்லாம் நம்ம பார்வையை காட்டி கொடுத்த மேட்டிமை பெருமை இது எல்லாமே உள்ள வந்துடும். ஒண்ணுமே இல்லை. தூதன் எப்படி பயந்தான் பார்த்தீங்களா? யோவான் காலில் விழுந்ததும் தூதன் நினைச்சிருப்போம் அந்த மனுஷங்களை நம்பவே எப்போடா நம்ம காலை கடுதுவரை கேட்டுட்டு இருந்தார் யோவான். கேட்டுட்டு கடைசியில் அப்படின்னாரு, ஐயோயோ விட்டுரு, என்ன விட்டுரு, ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி லூசிஃபர் டைவ் அடிச்சு கீழே விழுந்ததை பார்த்த ஆள் தான். வேண்டாம் வேண்டாம், உன்னை கூட்டிட்டு போய் இதெல்லாம் காட்டி தந்ததுக்கு நீ எனக்கு வேண்டாம், அவர் மட்டும்தான். நட்டுங்கிறாங்க. சேராபீன்கள் தங்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். சேராபீன்கள்ட்ட ஏதாவது ஒரு குறை சொல்ல முடியுமா? ஒரு குறையும் கிடையாது. எக்ஸ்ட்ரா தான் இருக்கு, எக்ஸ்ட்ரா தான் இருக்கு. நம்ம எக்ஸாம் எழுத போகும்போது எக்ஸ்ட்ரா பென் இருந்தாலே இப்படிதான் இருப்போம். ஆனா ரெண்டும் எழுதாது, அது வேற. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும். ஏதாவது இருக்குதா, ஏதாவது காரியம் நம்மளால விட முடியாம இருக்கும்போது நம்ம முன்னாடி நம்ம பிள்ளைங்க ஓடும்போது, ஆண்டவரே நீங்க செய்யற ஒரு காரியத்தை நாளைக்கு உங்க பிள்ளை போய் ஒப்புரவாயிருங்க. ஆண்டவர்கிட்ட போய் விழுந்துருங்க. உண்மையில அப்படி விழுந்துட்டீங்கன்னா ஆமென், அந்த கிரிய தலைமுறைக்கு தொடாதபடிக்கு கர்த்தர் அக்கினியினால சுட்டெரிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். செய்தி மாறுதோ? ஹல்லேலூயா. சிலர் பார்க்குறாங்க, இதுக்கு தான் என் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஆமென். வேதத்தில் எல்லாமே எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார்ல, எல்லாமே கொடுத்திருக்கிறார்ல. பிள்ளைங்க இப்ப சின்ன பிள்ளைங்க தானே, வளர்ந்ததுக்கு அப்புறம் உலகமே சொல்லுது 5இல் விளையாதது. ஒன்று செய்யும்போது எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் நம்ம சர்ச்சில் வேற, அவர் நல்ல குடிக்கு அடிமையாக இருந்தார். ரொம்ப வருஷம் கழிச்சு அவரை போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது அவர் சொன்ன, நான் இப்போ குடிக்கிறதெல்லாம் விட்டு 5 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு. 5 வருஷம் என்னாச்சு? ஆண்டவர் உங்களை சந்தித்தாரா? ஒன்றும் இல்லை,
அப்ப ஏன் விட்டீங்க? இல்ல எனக்கு ஒரு பிள்ளை பிறந்துட்டா, அதனால விட்டேன். என் பிள்ளைக்கு ஒரு நாளும் தெரியவே கூடாது அவங்க அப்பா வந்து ஒரு குடிகாரர், அதனால நான் விட்டுட்டேன். பாருங்க, உலக பிரகாரமா இருக்கிறவங்க எவ்வளவு கான்சியஸா இருக்கிறாங்க பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. இதுக்கெல்லாம் என்ன வழி, என்ன பிரச்சனை தெரியுமா? நம்ம இயேசுவினிடத்தில் வருகிறவர்களாய் மட்டும் இருக்கிறோம், பின்பற்ற தவறுகிறோம், பின்பற்றினாலும் நிலைத்திருக்க தவறுகிறோம். யூதாஸ் பின்பற்றுகிறவன், ஆனால் நிலைத்திருக்கிறவன் அல்ல. நிறைய ஃபாலோ பண்ணுவோம், டெய்லி பிரேயர் பண்ணுவோம், பைபிள் படிப்போம், அதெல்லாம் ஃபாலோ பண்றோம், நிலைக்க மாட்டேங்கிறோம். படிச்சதுல நிலைக்க மாட்டேங்கிறோம், கேட்டதுல நிலைக்க மாட்டேங்கிறோம். நிலைக்கலனாலே அதான் தாவீது கேட்டார்ல, நிலைவரமான ஆவியை எனக்கு தாங்க. அந்த ஜெபத்துக்கு அப்புறம் தாவீது எந்த இடத்துல இடறல தெரியுமா? அதுவரை யாரை பார்த்தாலும் கூட்டிட்டு வந்துருவார். அபிகாயில் போய் இப்படி கை கூப்பினா கை கொடுத்தார். அப்படிப்பட்ட நல்ல தாராள பிரபு. ஆனா நீங்க அந்த ஜெபத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த பிரேயருக்கு அப்புறம் என்ன பவர்ஃபுல் பிரேயர் அது. அது மட்டும் இல்ல, அந்த தாவீதுக்கு வயசு முதிர் வயதுல அவருக்கு அனல் தேவை. அப்போ அவருக்கு பணிவிடை செய்யும்படிக்கு ஒரு அழகான பெண்ணை கொண்டு வந்து அவர் பக்கத்துல எல்லாருடைய சம்மதத்துல விட்டதுக்கு அப்புறமும் தாவீது அவளை அறியவில்லைன்னா அவன் மனசார அவளை தொடல. அவ என்ன பவர்ஃபுல் பிரேயர் அது. நம்மளால முடியலையா? கேளுங்க. அதாவது சபையே நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய மாம்ச பலவீனம் உள்ளது. உங்களால முடியாதது முடியலன்னு சொல்லுங்க அவர்கிட்ட. அவர் கிருபையை எதுக்கு தரார்? உன் பலவீனத்தில் என் பலன். ஆண்டவரே, நான் ஓப்பனா சொல்லிடுறேன், ஆண்டவர்கிட்ட நான் அப்படிதான் சொல்லுவேன். அப்ப எனக்கு இது முடியல, எனக்கு என்னால எல்லாம் மாற்ற முடியல. ஓப்பனா மாற்ற முடியாதுன்னு சொல்லக்கூடாது. முடியலப்பா, நிர்பந்தமான மனுஷன்பா. அப்படியே வந்து எங்க உங்க பிள்ளை தவறி சேற்றுல விழுந்துட்டு தூக்காம இருப்பீங்களா? இன்னொரு பிள்ளை விழுந்தா போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. உங்க பிள்ளை விழுந்தா போனை தூக்கி போட்டு போய் தூக்குவீங்க. அவர் என்ன இதுவரை பிள்ளையாதான் பார்க்கிறார். அவர் என்ன மாத்தி பார்க்கவே இல்லை. ஒரு நாள் கூட மாத்தி பார்க்கல. ஒரு நாள் மாத்தி பார்த்திருந்தா கூட நான் இல்ல. ஹல்லேலூயா. ஒரு பாடல் இல்லை, எத்தனை முறை என்னை மன்னிப்பீரோ, எவ்வளவாய் என்னை மறுதலித்தும் மறுவாய்ப்பென கழித்தே, மகன் என்று மனதார அழைக்கின்றே, இனி நான் பழைய மனிதன் இல்லை, அப்பா நான் உங்க செல்ல பிள்ளை. இளையகுமார் திரும்பி வரும்போது அவரால் பையனா மட்டும்தான் பார்க்க முடிந்தது. இளையகுமாரனுக்கு அவனை வேலைக்காரனா கூட பார்க்க முடியல. ஆண்டவர் சொன்னார், நீ வா, என்னிடத்தில் வா, என்னை பின்பற்றி வா, என்னில் நிலைத்திரு, என் கூட வேறு. நம்ம அடையாளமா மாறிடுவோம். எங்க இதனுடைய உங்களை பார்த்து ஒருத்தங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னு வைங்களேன், பரலோகத்தில் உங்களை எப்படி கொண்டாடுவார் தெரியுமா? உங்களை பார்த்து, உங்க சுவிசேஷத்தை கேட்டு 1000 பேர் ரட்சிக்கப்படலாம். ஆனா உங்களை பார்த்து ஒருத்தங்க ரட்சிக்கப்பட்டாங்க. உங்களை பார்த்து இயேசுக்கு மேல அவங்களுக்கு காதல் வரணும், ஆசை வரணும். அப்படி வந்துட்டு நீங்க அடையாளம். சில போர்டு இருக்கும் பாருங்க, சென்னையில சே மட்டும் இருக்கும், இன்னை காணாது. ஏன்னா யாரெல்லாம் முதல்ல போஸ்டர் ஒட்டி இருப்பாங்க. உங்க வாழ்க்கையில வேற யாரும் போஸ்டர் ஒட்ட விட்டுறாதீங்க. நாளை ரிலீஸ் போஸ்டர் ஒட்டுறாங்க. அற்புத பெருவிழா போஸ்டர் கூட உங்க வாழ்க்கையில் ஒட்ட வேண்டாம். நம்ம ஊர்ல சுத்தி போஸ்டர். ஆமா, இதுல ஒரு போர்டு இருந்தில்ல, போர்டை தான் சுத்தி போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க. சில போர்டு பாருங்க ஃபுல்லா அழுக்கு அடைஞ்சு, கிலோமீட்டரும் மறைஞ்சு, எல்லாமே மறைஞ்சிருக்கும். சைன் போர்டு கிளியரா இருந்துன்னா அதை பார்க்கிறவங்க ரூட் தவறாம போயிட்டே இருப்பாங்க.
Thank you Holy Spirit. நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கட்டும், விரும்பணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் அதிகம் போகிறது. மூன்றாவது பாருங்கள், தாவீது பேசிட்டு இருக்கும்போது தாவீதின் சகோதரன் அவனை பார்த்து சில கேள்விகளை கேட்கிறான். உடனே தாவீது சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், 1 சாமுவேல் 17:29. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? ஒரு முகாந்திரம் இல்லாம வரல. இதே போல 12 வயசுல இயேசுவை பார்த்து பெற்றோர் கேட்பாங்க, நீங்க எனக்கு இப்படி செய்தது என்ன? அப்படி கேட்கும்போது இயேசு என்ன சொல்வார் தெரியுமா? நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? அவன் நோக்கத்தோடு தான் வர்றார். அவரை பார்க்கும்போது யுத்தம் பண்ண வந்தது மாதிரியா இருந்து. ஆமென். தாவீதை பார்க்கும்போது அப்பத்தோட வராரு, தடியோட வரான், மெய்ப்பனா வரான். அவனை பார்த்தா யுத்தம் பண்ண வர்றது மாதிரியா இருந்து இல்ல. இயேசுவை பார்த்தா உலகத்தை ஜெயிக்க வர ஒரு மாதிரியா இருந்துச்சு, சாத்தானை ஜெயிக்க வர்றது மாதிரியா இருந்துச்சு இல்ல இல்ல. ஆனா அவருக்கு தெரியும், தாவீதுக்கு தெரியும், தாவீது தன்மையில் இருக்கிற அபிஷேகத்தையும் தன்னோடு இருக்கிறவரையும் நம்பினா. ஹalleluya. இயேசுவுக்கு தெரியும், ஏனென்றால் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி வந்தாலும் கர்த்தத்துவம் கவர்மெண்ட் அவர் ஷோல்டர்ல இருக்கு. யுத்த களம் எபேஸ் தம்மீம்ல பெலிஸ்தியர் நிக்கிறாங்க. தாவீது என்ன செய்கிறான் தெரியுமா? 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 40வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். யோவான் 19:17 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு கபாலஸ்தலம், கொல்கதா என்னும் சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். தாவீது போனது தனக்காகவோ தன் 7 சகோதரர்களுக்காக மட்டுமல்ல, இஸ்ரவேலருக்காக. இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போனது தமக்காகவோ தம்மோடு இருந்த 12 சீஷர்களுக்காகவோ அல்ல. ஓ, எனக்காக, உங்களுக்காக, நம் எல்லாருக்காக. தாவீது போன போது பெலிஸ்தியன் அசட்டை பண்ணினானா, நிந்தித்தானா. இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போன போது எத்தனை நிந்தை, எத்தனை அவமானம், எத்தனை பரியாசங்கள். ஏசாயா 53:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். எபேஸ் தீமிலே தாவீது செய்தது என்ன தெரியுமா? அவன் கோலியாத்தை வீழ்த்தினான். கோலியாத்தை வீழ்த்தி கோலியாத்தின் தலையை எடுத்தான். எபேஸ் தீமிலே என்ன வீழ்த்தப்பட்டது தெரியுமா? மனித வல்லமை வீழ்த்தப்பட்டது. மனித வல்லமை வீழ்த்தப்பட்டது. கொல்கதாவிலே பாவம், மரணம் இவைகள் வீழ்த்தப்பட்டது. ஹalleluya. எபேஸ் தீமிலே மனித வல்லமை வீழ்த்தப்பட்டதானால் கொல்கதாவிலே மரணம் வீழ்த்தப்பட்டது, பாவம் வீழ்த்தப்பட்டது. எபேஸ் தீமிலே கோலியாத்தின் தலை துண்டிக்கப்பட்டதானால் கொல்கதாவிலே சாத்தானின் தலை நசுக்கப்பட்டது. அதுவரை தாவீதை தாவீதின் சகோதரர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதன் பிறகு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்கும் அறியப்பட்டான். இயேசு கொல்கதாவில் அந்த யுத்தம் செய்யும் வரை இயேசுவை சீஷர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் மட்டுமே தெரிந்தது. இப்பொழுது ஹalleluya, பூமியின் கடையாந்திரத்திலிருந்து ஒன்னு எடுத்துன்னு சொன்னார்ல, அது நானும் நீங்களும் தான். இன்னைக்கு நானும் நீங்களும் அவரால் அறியப்பட்டும் அவரை அறிந்தவராகவும் இருக்கிறோம். தாவீது இந்த யுத்தம் செய்யும் போது சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு. 1 சாமுவேல் 17:46. 1 சாமுவேல் 17:46. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும். இந்த யுத்தம் எதற்காக தெரியுமா? தேவன் ஒருவர் உண்டு என்று வாசிங்க. பூலோகத்தார் எல்லாரும். ஆண்டவர் அந்த யுத்தத்தை நடப்பித்து விட்டு சீஷர்கள்ட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க சகல ஜனங்களுக்கு போய் இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்கள், அவர் ஜெயித்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த யுத்தத்தை தாவீது செய்ததனால இஸ்ரவேலருக்கு என்ன பலம் கிடைத்தது? முதலாவது, இஸ்ரவேலருக்கு அந்த கோலியாத்தை குறித்த பயம் நீங்கினது.
இஸ்ரவேலருக்கு புதிய நம்பிக்கை பிறந்தது. இஸ்ரவேலிலே ஆரவார சத்தம் உண்டானது. இஸ்ரவேலர்கள் முன்னேறி சென்றார்கள். இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தியரை ஜெயித்தார்கள். இயேசு சிலுவையிலே ஜெயித்ததினாலே, வெற்றி சிறந்ததினாலே நமக்கு என்னெல்லாம் நன்மை கிடைத்தது தெரியுமா? எதிர்கால பயம் நீங்கினது. விசுவாசம் அங்கே பிறந்தது. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டானது. நமக்கான ஓட்டம் நியமிக்கப்பட்டது. நமக்கு ஜெயமோ. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு அதனாலதான் சொன்னார், நீ உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. தாவீது ஜெயித்தது இஸ்ரவேலர் ஜெயித்தது போலனா, இயேசு ஜெயித்தது அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஜெயித்தது போல. அவருடைய ஜெயத்துல தான் நம்முடைய ஜெயமே இருக்கிறது. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த இரட்சகர் வருவார். என் வாழ்க்கையில வந்து வந்து நிற்கிற அத்தனை பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க இயேசு வருவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக. ஓ ஜெய கீதங்கள், ஆமென். ஜெயம் அல்லேலூயா. ஆமென். இந்த தாவீது யுத்தம் முடிந்து எருசலேமுக்கு வரும்போது ஸ்திரீகள் பாடினார்களா? என்ன பாட்டு பாடினார்கள்? சவுல் கொன்றது, தாவீது கொன்றது. இந்த பாட்டு யாருக்கு பிடிக்கல? ஏன் சவுலுக்கு பிடிக்கல? ஏன் பிடிக்கல தெரியுமா? அவங்க சவுலை விட தாவீதை மேன்மையா பாடினாங்க. நீங்க உண்மையிலே கர்த்தரை மேன்மையா பாடினா சாத்தானுக்கு பிடிக்காது. சாத்தானுக்கு பிடிக்காததை எனக்கு செய்ய ரொம்ப பிடிக்கும்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க. ஒரு 7 கை வருது. தெரியுது, தெரியுது, பாடும்போதே தெரியும். சாத்தானுக்கு பிடிக்காததை நம்ம வேணும்னே செய்யணும். நமக்கு ஒருத்தங்க பிடிக்கலன்னா அவங்களுக்கு பிடிக்காத செஞ்சுட்டே இருப்போம் தெரியுமா? இருட்டேட் பண்ணணும். இன்னைக்கு நாகர்கோயில் சர்ச் இருட்டேட் பண்ண போகுது. யாரு தெரியுமா? அந்த உற்சாகத்தோட எழுமுக பார்க்கலாம். ஆமென். சாத்தானுக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா அது யாருக்கு ரொம்ப பிடிக்குது? இயேசுவுக்கும் பிடிக்கணும், சபைக்கும் பிடிக்கணும். இங்க பாரு, நீ பாடுறது எனக்கு பிடிக்கல, அப்பாடா, அப்ப நான் பாடுவேன். ஆமென். உங்க பாட்டு நல்லா இல்லாதனால அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்லல, நீங்க அவரை புகழ்றீங்க தெரியுமா? சவுல் கொண்ட சவுலையும் தாவீதையும் ஈக்குவலா வச்சு பாடி இருந்தா சவுலுக்கு பிரச்சனை இல்லை. சவுலை விட தாவீதை மேன்மையா வச்சு பாடினதுனாலதான் சவுலால தாங்க முடியல. சாத்தானுக்கு எது பிடிக்காது தெரியுமா? அவரை மேல அவனை கீழே வச்சு பாடுறது பிடிக்காது. ஆமே. சிலர் பாக்குறாங்க. அதனாலதான் நாங்க சமாதானம் பண்ணுகிறவர்கள். ஆண்டவரே, உங்களுக்கும் அவனுக்கும் பிரச்சனை வேண்டாம். இங்க பாரு, உனக்கு 1000 அவனுக்கு 1000 போதுமா? அப்படி இல்லை. அவன் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாத்தானுக்கு பிடிக்காததெல்லாம் நம்ம செய்யணும். ஆமே. அழகா சொல்றீங்க. இப்ப சேர்ந்து பாடுவோமா? ஆமென். சேனையதிபனம் கர்த்தருக்கு செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. glory. ஆமென். அற்புதமே நம் அந்தனுக்கு, அதை அறிந்தே ஆக மகிழ்வோம், அதை அறிந்தே. Come on church, worship him. ஜெய கிறிஸ்து ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து ஏரமாசேக்கலரே. ஆமென். ஜெய கீதங்கள் ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. ஆமென். தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீர்க்கத்தோராய் விட்டுவிடே. தாய் மறந்தாலும் தீர்க்கத்தோராய். ஓ என்றுரை தெம்மை தேற்றுகிறான், என்றும் வாக்கு மாறிடாரே. நல்ல கையை தட்டி
ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஆமென். ஜெய கீதங்கள் ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. ஆமென். மேய்ப்பனில்லாத ஆடுகளுக்கு நானே நல்ல மேய்ப்பனாய். ஆமென். இந்த சத்தம் சென்றிடுவோம், இன்பம் பாதை காட்டிடுவார். எல்லாரும் கைகளை தட்டி ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக. ஆமென். glory. ஜெய கீதங்கள் ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம். சத்துரு கோட்டை தகர்த்தோடிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. ஆமென். glory. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெய கிறிஸ்து. ஆமென். ஜெய கீதங்கள் ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. ஆமென். கரை நீரை போற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். நன்றி ஆண்டவரே. ஆமென். வாழ்க்கையில் நம்மை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்துக் கொள்வார். glory. ஜெய கிறிஸ்து. ஆமென், 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 ஆமென். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து, ஜெய கிறிஸ்து. சேரே மாமா லகதா ரீமா மாமா தோரோ ஏரல மகனாரே. ஆமென், ஆமென், ஆமென். ஜெய கீதங்கள் ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போடு, ஆர்ப்பரிப்போடு. யுத்தத்தில் வல்லவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவர் நாமம். ஆமென், ஆமென், ஆமென். gloria tanamam. Jesus. Glory. வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்து, இடது கரத்தை இதயத்தில் வைத்து. நீங்க வரது வரதான் பிரச்சனை. நீங்க
நீங்க வரது வரலாம். நீங்க வந்துட்டீங்கப்பா. மீதியான ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண கிதியோன் கிட்ட வந்தது போல நீங்க வருவீங்க. நீங்க வந்துட்டீங்க ஆண்டவரே. எங்க பிரச்சனை சால்வ் ஆகுது. 40 நாள் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி, 40 வருஷ பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி, 400 வருஷ பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி. In the mighty name of Jesus Christ. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர், உங்க கிருபை பெரியது. இந்த நாளில் உங்க சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க வைத்த அன்புக்காய் நன்றி. எங்களோடு பேசினீர். எஸ் லார்ட். ஆண்டவரே, சில சூழ்நிலைகள் எங்களுக்கு நாள் குறிக்கிறது போல இருந்தாலும் நீர் அவைகளுக்கு நாள் குறித்து வைத்து நீர் வந்து ரட்சிக்கிறீர் என்று இந்த நாளில் எங்களோடு பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. அப்படியே ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுவீராக. இந்த நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு புறப்பட்டு செல்ல கர்த்தாவே நீர் கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வார நன்மையாய் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்யும். கண்மணி போல காத்துக்கொள்ளும். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.